ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொரக்காய் இறால் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு பெல்லாரி பொடியாக நறுக்கணும், பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அலசி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு சின்ன தக்காளியாக பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளி நிறையா சேர்க்கக்கூடாது. இப்போ அது வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து பக்கத்தில் தோசைக்கல்லில் சப்பாத்தி சேர்த்துடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெயில் தான் சப்பாத்தி செய்வேன். லைட்டாக தோசைக்கல் திருப்பி இருக்குல்ல, அதை தொட்டுக்குவேன். அதில் உள்ள தேங்காய் எண்ணெயை தான் ஊற்றுவேன். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றி நான் சப்பாத்தி செய்ய மாட்டேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்படி பண்ணோம்னா நல்லா உப்பி லேயர் லேயராக வரும். அந்த லேயர் லேயராக வரும்போது நம்ம சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இறால் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இறால் லேசாக தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்போ சொரக்காய் சேர்த்துடலாம். நான் ஒரு 300 கிராம் இருக்கும், அந்த அளவுக்கு சொரக்காய் சேர்க்குறேன். ரெண்டுமே ஈக்குவலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சொரக்காயும் இறாலும் எவ்வளோ இது 300னா அது 300 அந்த அளவில் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக சேர்க்கணும். அடுத்து இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம அமைக்கி விட்டோம்னா கொஞ்சம் உப்பி வரும். சப்பாத்தி நல்லா வெந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி சேர்த்துடலாம் வேகிறதுக்கு. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். சப்பாத்தி எடுத்துடலாம். அடுத்த சப்பாத்தி சேர்த்துடலாம். இந்த மாதிரி தோசை கரண்டியில் லைட்டாக எடுத்து அப்படியே சேர்த்து விட்டுருங்க. ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம்.
ஆயில்லாம் சப்பாத்திக்கு ஊத்தவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த சொரக்கா இறால் கிரேவிக்கு சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையோட, இட்லியோடவையும் நல்லாயிருக்கும். ரைஸோட நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி நல்லா வெந்துட்டுருக்கு. எப்போதும் வந்து இந்த தோசைக்கல் மட்டும் அயன்ல வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி தோசை, சப்பாத்தி தான் செஞ்சுட்ருப்போம். அயன்ல செய்யும்போது நமக்கு உடம்புக்கு நல்லது. இந்த சப்பாத்திய எடுத்துட்டு வேற சப்பாத்தி போட்டுறலாம். இதுக்கும் அந்த மாதிரி நைஸா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். ஒரு தடவ கலந்து விட்டுறலாம். சப்பாத்தி சுட்டு முடிச்சாச்சு. இப்போ காயும் இறாலும் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா காய் வந்து அப்படியே விரைச்சிட்ருக்கும். இப்போ ஒரு தடவை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4, 5 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க சுரக்காய் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சின்ன ஸ்பூனால் சீரகத்தூள், கரம் மசாலா. இது 4யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் இந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து கிரேவியை வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. அது ஒரு மாதிரி கடுத்துட்டு நல்லாவே இருக்காது. சும்மா ஒரு தளதளன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். இது ரொம்ப முக்கியமானது. அந்த முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு, தேங்காய் சேர்க்கும்போது கொதிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து அதை நல்லா கையில் வச்சு நசுக்கி கடைசியாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். வாசனைக்காக பச்சை மிளகாய் 2 கீறி உள்ளே சேர்க்குறேன். நீங்கள் ரைஸோடு சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாய் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். சுவையான இறால் கிரேவி பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் செஞ்சாச்சு. இறால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம். பெற்றோரை பாதுகாப்போம். விவசாயம் போற்றுவோம். சுவையான சுரக்காய் இறால் கிரேவி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்து கூடயும் இது சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.